அதாவதுங்க ஒரு சில விஷயத்த நம்ம சும்மா பார்த்துட்டே இருக்கும்போது அது வளருது. இந்த மெட்ரோவில் நான் ரெகுலராக ட்ராவல் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா 3 ரூல்ஸ் போட்டிருப்பாங்க. புகைப்பிடிக்கக்கூடாது, அதுக்கப்புறம் சத்தமாக பாட்டு கேட்கக்கூடாது, அப்புறம் சாப்பிடக்கூடாது. இதில் அந்த புகைப்பிடிக்கக்கூடாதுங்கிறத மட்டும் தாங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அதுவும் வந்துரும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த சத்தமாக பாட்டு கேட்குறதும் சாப்பிட்றதும் அடிக்கடி நடக்குது. இதில் நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், என்னமோ நமக்கு மட்டும்தான் அது ரூல் மாதிரி, அவங்களுக்கு கிடையாத மாதிரி. நமக்கு யாரும் பக்கத்துலேருந்து கூட யாரும் வாய்ஸ் கொடுக்க மாட்டாங்க, நம்ம மட்டுமே சொல்லிகிட்ருப்போம். இப்படி தான் நேற்று ஒரு 20-21 வயசு தாங்க இருக்கும் அந்த பொண்ணுக்கு. நான் சொல்கிறேன், இந்த மாதிரி சாப்பிடக்கூடாதுன்னு ரூல் போட்டிருக்காங்க. நல்லா ஸ்பைஸியாக ரா ஆனியன்ஸ் வச்சு அந்த இடமே ஃபுல்லாக அப்படியே மூச்சை அடைக்கிற அளவுக்கு வாசனை பரவுது. நான் சொல்கிறேன் சாப்பிடக்கூடாதுன்னு போட்டிருக்காங்கம்மா. அந்த பொண்ணு சொல்லுது, உங்கள் பர்சனல் இன்கன்வீனியன்ஸுக்கெலாம் நான் சாப்பிடாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லுதுங்க. இது இதில் எங்கேருந்துங்க என்னோடய பர்சனல் இது வந்தது? இது ஒரு ரூலு, இது ஒரு பப்ளிக் இன்கன்வீனியன்ஸ்மா. இது இந்த மெட்ரோ ரயில் போட்டிருக்க ரூல்ஸு, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போ படிக்கிற வளர்கிற பசங்க இவ்வளோ அடமண்ட்டாக இருக்காங்க. அந்த பொண்ணு ஆர்கியூ பண்ணுது. அப்புறம் நான் என்ன பண்ணேன், இறங்கி அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்தேங்க. சில ரூல்ஸை பிரேக் பண்ணுறதை நம்ம ஜஸ்ட்டு அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிறதே பெரிய தப்பு தாங்க. அதுவே நாளடைவில் வளர்ந்து பெரிய தொல்லையாக நமக்கே மாறும்.